இட்லி தோசைக்கு மாவெல்லாம் இல்லாத நேரங்களில் ஒரு கப் ரவை இருந்தால் அந்த டிஃபனை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவையை நைஸாக அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இதோட பொடியாக கட் பண்ணின கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், பொடியாக கட் பண்ணின இஞ்சி, பச்சை மிளகாய், எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நெய் தடவின ஒரு ட்ரேவோ இல்லை கேக் மோல்டோ எடுத்துட்டு அதில் இந்த மாவை ஊற்றிட்டு ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை லைட்டாக ஆறினதும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அப்படியே கேக் மாதிரி விழுந்துடும். இதை நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு சட்னியோ இல்லை சாம்பாரோ இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்கள்.